ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமே இருக்காது, ஆனால் நம்ம சம்மந்தப்படுத்தி ஒரு ரெசிபி ஒன்று செஞ்சுருக்கோம். என்னென்னா மீன் பொழிச்சது செஞ்சுருக்கோம். மீன் பொழிச்சது செஞ்சால் நம்ம இன்னொன்று செய்ய போகிறோம். என்னென்னா இடியாப்பம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இடியாப்பம் மீதியானால் நம்ம அதில் உதிர்த்து தாளித்து சாப்பிடுவோம். அதை இன்றைக்கி நான் லெமன் தாளித்து கொடுக்க போகிறேன். ஏன்னா நம்ம வீட்டில் அஸ்மாக்கு எனக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடியாப்பம் சேவையில் பார்த்திங்கன்னா லெமன் தாளித்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. மட்டன் சிக்கன் இருந்தால் கூட இந்த லெமன் தாளித்த சேவைனா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுதான் அதையும் செய்ய போகிறோம். அது இருந்ததுனால அதையும் செஞ்சுட்டு மீன் பொழிச்சதும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ரீசன்னா மீன் பொழிச்சதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால சரி இடையில சும்மா தானே இருக்கும்னு சொல்லிட்டு அதையும் தாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையே தான் தாளிக்க போகிறோம். மீனுக்கு மசாலா தடவுறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக லெமன் புழிஞ்சிடலாம், கொஞ்சம் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் உப்பு. இதை கலந்துருவோம். நான் அயில மீன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அயில மீன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் தான் மசாலா தடவை போகிறோம். மீனுக்கு மசாலா தடவியாச்சு, நல்லா ஊறட்டும், அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். முதல்ல மீன் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுமே மீன் எடுத்து வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துட்டா போதும். ரொம்ப கருக விடுற அளவுக்கு முறுமுறுலாம் வேக வைக்க தேவையில்லை. இப்போ எடுத்துடலாம். இதே போல் மீதி இருக்க மீனையும் பொரிச்சு எடுத்துடலாம். மீன் வறுத்த அதே எண்ணெயில் நான் 2 பெரிய வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக பூண்டு, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் சின்ன சின்னதாக வெட்டியிருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு 2 தக்காளியும் சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான உப்பு. இதெல்லாம் நல்லா கலந்து நல்லா மசிய விட்டுருவோம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும், தொக்கு மாதிரி வரணும், அந்த போல் வதக்கிக்கலாம். மசாலா தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு. இந்த டைமில் நான் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் ஊற்றி லைட்டாக இந்த மாதிரி கொதிக்க விட்டதுமே பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி பக்குவத்துக்கு வந்துச்சு. இந்த டைமில் இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் கலந்து இறக்கி விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் வாழை இலை வெட்டி எடுத்துருக்கேன். மீன் எந்த அளவுக்கு எந்த சைஸில் வச்சுருக்கோமோ அதே பொறுத்து வாழை இலை எடுத்துக்கிட்டால் போதும். இது போல் 2 பக்கமும் வாட்டி எடுத்தால் தான் நமக்கு மடிக்க முடியும். அதனால் லைட்டாக வாட்டி எடுத்துக்கிறேன். அப்படின்னா தான் நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் மடிக்க முடியும். இது போல் ஒரு மீன் எடுத்து வச்சுக்கலாம். நான் குட்டி குட்டி மீனாக தான் வச்சுருக்கேன். நம்ம கொஞ்சம் பெரிய சைஸ் மீனாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். நான் கொஞ்சம் சின்ன மீனாக எடுத்திருக்கேன். முதல்ல மசாலா வச்சிடலாம். நம்ம சின்ன மீன் தான் வச்சுருக்கோம், அதனால் மசால் ரொம்ப பெருசாக தேவைப்படாது. இப்போ இலையை கட்டிடலாம். அடுத்து கொஞ்சம் நம்ம அந்த மசால் வெளியில் வராத அளவுக்கு இந்த மாதிரி கட்டிக்கிட்டால் போதும். கட்டுறது நம்ம விருப்பம். இப்படி தான் கட்டணும், இப்படி தான் இலை சுற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம விருப்பப்படி எப்படி வேணாலும் சுற்றிக்கலாம், எப்படி வேணாலும் கட்டிக்கலாம். அவ்வளோதான். இதே போல் மற்றதையும் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு அகலமான ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இது மேலே நம்ம பொதிச்சு வச்சுருக்க மீன் எடுத்து வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுக்கணும். ஒரு பக்கம் 5 நிமிஷம், இன்னொரு பக்கம் ஒரு 5 நிமிஷம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ மூடி வச்சிடலாம். திருப்பி 5 நிமிஷத்துக்கு வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம், இல்லைன்னா தெரிக்கும். வாழை இலையில் மூட்டையை கட்டி நம்ம வேக வச்சுட்டோம். அந்த இடையில தான் இப்போ அந்த லெமன் சேவை நம்ம பண்ண போகிறோம். அது வாங்க பண்ணிடலாம். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு,
கடலைப்பருப்பு கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க, அப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கடலைப்பருப்போடு சேர்ந்து அந்த சேவையும் சேர்த்து அப்படியே கலந்து சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக 2 பச்சை மிளகாய், 1 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமானதும் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் சேர்த்துருவோம். ரெண்டு லெமன் புளிஞ்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். தேவையான உப்பு. அடுத்து இந்த சேவை இதில் சேர்த்துருவோம். இது வந்து சூடு கம்மியாக இருக்கிறதுனால தான் நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணலை, அப்படியே வச்சுருக்கேன். ஏன்னா சூடு பண்ணணும் இல்லையா, அதுக்காக தான். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். அருமையான ஒரு டேஸ்ட்டில் மீன் பொதிச்சது ரெடி பண்ணி வச்சோம். நான் சின்ன சின்ன மீனில் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பெரிய மீனில் கூட செய்யலாம். அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக 2 ரெசிபியுமே செஞ்சாச்சு. ரொம்ப அருமையாக இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் ரொம்ப குட்டி குட்டியாக மீனில் செஞ்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மீனில் எந்த மீனாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு செய்யலாம். அதாவது இந்த மாதிரி கொஞ்சம் அந்த முள்ளுங்க ரொம்ப குட்டி குட்டியாக இல்லாமல் இருக்கும். பார்த்திங்களா, நம்ம மத்தியிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய முள்ளாக இருக்கும். அந்த மாதிரி இதிலெல்லாம் சாப்பிட்டோம்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது போல் அதிக முள் இல்லாத மீன்களில் நீங்கள் எதில் செஞ்சாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் வீட்டில் இடியாப்பம் மீதி ஆயிடுச்சு, இல்லை சேவை மீதி ஆயிடுச்சு, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி தாளித்து வீட்டில் பசங்களுக்கு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.